வீட்டிலேயே பாம்பை வளர்த்தால் அது ஒரு நாள் நம்மையும் கடிக்கும் என்பார்கள். அந்த பழமொழி இப்போது பாகிஸ்தானுக்கு அப்படியே பொருந்துகிறது. இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்திய பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தை அமெரிக்காவின் ஒரு முக்கிய அறிக்கை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆராய்ச்சி பிரிவான காங்கிரஸ்னல் ரிசர்ச் சர்வீஸ் வெளியிட்டிருக்கும் இந்த அறிக்கை பாகிஸ்தானை கதிகலங்க வைத்துள்ளது. 2008 மும்பை தாக்குதலுக்கு காரணமான லஷ்கர்-இ-தொய்பா, 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதலோடு தொடர்புடைய ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற கொடூரமான பயங்கரவாத அமைப்புகள் இன்னும் பாகிஸ்தான் மண்ணில் இருந்துதான் செயல்படுகின்றன என்று அந்த அறிக்கை அடித்து சொல்கிறது. இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் ஒரு பாதுகாப்பான சரணாலயமாக திகழ்கிறது என்பதை இதை மீண்டும் உறுதி செய்துள்ளது. ஆனால் கதையின் திருப்பமே இங்குதான் துவங்குகிறது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யும் நாடாக மட்டுமல்ல, அதே பயங்கரவாதத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்படும் நாடாகவும் மாறியுள்ளது. ஆம், அந்த அறிக்கை சொல்லும் புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. 2019இல் 365ஆக இருந்த பயங்கரவாத தாக்குதல் பலி எண்ணிக்கை 2025இல் 4001ஆக உயர்ந்துள்ளது. இது கடந்த 11 ஆண்டுகளில் இல்லாத உச்சம். இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தானுக்குள்ளேயே செயல்படும் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் எனப்படும் டிடிபி அமைப்புதான். சுமார் 5000 போராளிகளை கொண்ட இந்த அமைப்பு பாகிஸ்தான் அரசை கவிழ்த்துவிட்டு அங்கு ஷரியா சட்டத்தை அமல்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. இது மட்டுமல்ல, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் செயல்படும் ISIS-K அமைப்பும் வலுவிழுந்தாலும் இன்னும் இருக்கும் அல்-கொய்தாவும் பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளன. சுருக்கமாக சொன்னால், 2021இல் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வளர்த்த பயங்கரவாத பாம்புகள் இன்று திசை மாறி பாகிஸ்தானையே மூச்சு திணற வைத்துக் கொண்டிருக்கின்றன. பயங்கரவாதத்திற்கு புகலிடம் கொடுத்தால் அது சொந்த நாட்டையே அழித்துவிடும் என்பதற்கு பாகிஸ்தான் ஒரு வாழும் உதாரணமாக மாறியுள்ளது. இது அமெரிக்க நாடாளுமன்றத்திற்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கை என்றாலும் அது காட்டும் உண்மை உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது.